இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா, கேமரா அண்ட் லைட்ஸ், ரெண்டல் ஃபார் மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். மேட்டுப்பாளையத்தில் வந்துருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு. சிக்கன் கிரேவி. இவர் வந்து நம்ம கூட தான் இருக்கிறாரு. இவர் பேர் ஜபார் பாய். 30 கிலோக்கான ரெசிபி வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. முதல்ல எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். 10 கிலோ வெங்காயம். இப்போ 5 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்க போகிறோம். இப்போ வந்து உப்பு போட போகிறோம் 300 கிராம். இப்போ நம்ம உப்பு எதுக்கு போட்டோம்னா வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சொல்லிட்டு நம்ம உப்பு போட்டோம். இப்போ பார்த்தோன்னா வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். 7 கிலோ தக்காளி. இதுவும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது நல்லா கிரேவியாக அப்படியே திக்காக மாறும். அது கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இது போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து மிளகா பொடி போட போகிறோம் 200 கிராம்.
இப்போ தயிர் 1 லிட்டரு. கொஞ்சம் தண்ணி போட போகிறோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. बिडालू चिकन 30 किलो. இப்போ சிக்கன் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி. இப்போ கொத்தமல்லி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெடி ஆகுது பார்த்தீங்கன்னா என்ன 5 நிமிஷம் ஆகும். 10லேருந்து 5 நிமிஷம் அவ்வளோதான். நான் சிக்கன் தானே இது, சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். 10லேருந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி விட போகிறோம். அப்படியே இப்போ வந்து கரம் மசாலா 400 கிராம் கரம் மசாலா இப்போ போட போகிறோம். கிராம் போடுங்க. இப்போ மிளகுத்தூள் 1/4 கிலோ. அவ்வளோதாங்க. மிளகு போட்ட பிறகு 5 நிமிஷம் நல்லா இதை கிண்டிட்டு அப்படியே மூடி விட்டோன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் போட்டுற போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுலேயே வந்து கிரேவி வந்துடும்.